அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றி தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் இயேசுவின் மேல் அன்போடு வரவேற்கின்றேன். ஒருவர் ஒருவருக்கு காலை வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். காலை வணக்கம். காலை வணக்கம். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவர் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அருமையான மக்களே, இந்த நாளிலே நான் வாழ்வில் வருகின்ற சிக்கல்களிலிருந்து நான் விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய திருப்பலி நமக்கு பாடம் சொல்லித் தருகின்றது. எனவே சிக்கலில் சிக்கியிருக்கின்ற நாம் அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த பலியில் பங்கெடுப்போம். இத்திருப்பலியானது ஜேவிஸ் நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டும் என்றும், ராஜமணி சகாயமேரி நன்றி திருப்பலியாகவும், ராஜேந்திரன் சாந்தி குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ராயப்பன் சிலுவையம்மாள் அவருடைய ஆண்மலை பற்றியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது. தூய்மையான பலியில் பங்கேற்க வந்திருக்கிற நாம் அது தருகின்ற பயன்களை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குறை கரை நீக்கி நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவுமே வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்துகொள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்துகொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாய் இரு. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள். நெறி பிறழாதீர்கள், பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 37. பல்லவி. ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். 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 ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆண்டவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். தீமை நின்று விலகு, நல்லது செய்,
எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வெறுக்கப்படுவர். ஆண்டவரை நம்பீரு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். ஆண்டவரை நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமைப்பட மாட்டேன். அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அவள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில், நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவன் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரவே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருமையானவர்களே, திருப்பலிக்குள் ஒரு கேள்வியோடு உங்களை அழைத்து வந்தேன். அந்த கேள்விக்கு விடையை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சிக்கலில் இருக்கின்ற நாம் அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவது எப்படி, சிக்கலை சந்திப்பது எப்படி, சிக்கலை சீராக்குவது எப்படி? எல்லோருமே எல்லா வகையிலுமே சிக்கலில் சிக்கியிருக்கின்றோம்.
ஆனால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் அதிலிருந்து விடுபடப் போகின்றோம் என்பதில்தான் பல்வேறு வழிமுறைகளை கையாளுகின்றோம். தவறான வழிகளுக்கும் செல்லுகின்றோம், நம்பிக்கை இழக்கின்றோம், குற்றத்தை அடுத்தவரிடம் போடுகின்றோம், பழியை தீர்த்து கொள்ள நாம் விரும்புகின்றோம். இப்படி எந்த வகையிலாவது அந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு விட மாட்டோமா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில், ஒரு ஆர்வத்தில் பல்வேறு காரியங்களை செய்து பார்க்கின்றோம். ஆனால் விடை கிடைக்கின்றதா, வெளிவருகின்றோமா என்றால் இல்லை என்பது உண்மை. ஆனால் இன்று இத்திருப்பலி மூலமாக கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒன்று, அதை நன்றாக நாம் செயல்படுத்தினோம் என்றால் சிக்கலிலிருந்து விடுபட முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே என்பதுதான் இறைவன் தருகின்ற பதில். சிக்கலில் சிக்கியிருக்கிற நமக்கு இறைவன் தருவது அவரை சிக்கென பிடித்துக் கொள்வதுதான். எனவே அருமையான மக்களே, தொடக்க நிலையிலே நான் பார்க்கலாம், யாக்கோபு ஒரு வாலிபனோடு மற்போர் புரிகின்றான். அவரை பிடித்து கொண்டு, என்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை போக விட மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை நான் போக விட மாட்டேன். அப்பொழுது அந்த ஆடவர் சொல்லுவார், இதோ பொழுது புலரப் போகின்றது, என்னை விட்டுவிடு, நான் போக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது யாக்கோப்பு, இல்லை, என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி இறுதியிலே பெற்றுக்கொண்டதை போல பலர் தங்கள் வாழ்விலே இறைவனுக்கு சான்று பகிர்கின்ற பொழுது என்னிடம் கூட பலர் சொல்லியிருக்கின்றார்கள், சிக்கென பிடித்து கொண்டேன் மரியாளை, புனிதர்களை, அவர் மூலமாக ஆண்டவரை சிக்கென பிடித்து கொண்டேன், எனவே அவர் எனக்கு இதை செய்தார் என்று சாட்சி சொல்லியிருப்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன். எனவே அருமையான மக்களே, இன்று அழகாக நமக்கு சொல்லித் தருகின்ற ஒன்று, இன்று கத்தோலிக்க மக்கள் நம்மிடம்தான் மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கின்றன. எத்தனை வார்த்தைகள், எத்தனை வாழ்க்கை முறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டாலும் கூட நாம் தோற்று போய் விடுகின்றோம், அல்லது அதை அப்புறப்படுத்தி வைத்து விடுகின்றோம். எந்த நிலையிலாவது நமக்கு விடை கிடைக்காத என்பதற்காக யாரையெல்லாமோ எதையெல்லாமோ நம்பி அதன் பின்னால் செல்லுகின்றோம், அவள் பின்னால் செல்லுகின்றோம். இது உண்மை, இது யதார்த்தம். ஆனால் இன்று கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு உறுதியான ஒரு விடை, ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த ஆண்டவரை சிக்கென பிடிக்க வேண்டும்? அதற்கும் விடையே முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர். ஆண்டவர் பரிவும் இரக்கம் உள்ளவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகின்றவர், பாவங்களை மன்னிக்கின்றவர். எனவே அன்புக்குரிய மக்களே, இதைவிட சிறந்த விடை, இதைவிட சிறந்த வழி எதுவாக இருக்க முடியும்? நீங்கள் செல்லுங்கள், சென்று எவனையும் நாடி செல்லுங்கள், பணம் விரயமாகும். பணத்தை வாங்கி கொண்டு அந்த சிக்கலிலிருந்து உங்களை விடுபட விடாமல் தடுத்திருப்பது இப்படிப்பட்ட செயல்பாடுகள். எனவே இன்று உறுதியாக நம்புவோமா? சிக்கல் நம் வாழ்வில் உண்டு, எல்லாரும் சந்திக்கின்றோம். ஆனால் அந்த சிக்கலில் விடுபட ஆண்டவர் சிக்கென பிடித்துக் கொள்ளுவோம். அவர் நம் மீது இரக்கம் கொள்ளுகிறவர். ஆமென். முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே, என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு,
என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்டானே. அருமையானவர்களே, உங்களுடைய மனை பலி எல்லாம் வல்ல தந்தை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்களும் பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கிடக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திறன் வழியாக நீ மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தோராய் இதயத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானுதப்பன் அனைவரும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமான மீ தாழ்மையிடம் என்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவைங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பள்ளி கண்ணத்தை முக்கப்பு கொடுக்கின்றோம். திருமண என்ற ஊழியம் வரைய தாங்களை ஏற்றுக்கொண்டீர். என மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்த்த வேண்டும் நம்மை தாழ்மிடம் என்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், இளாய ஸ்டீஃபன், ஏனையாயர்கள், குருமரபினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஐயா அனைவரின் அன்பின் நிறைவை அடையச்சதரெல்லாம். தந்தையே, எல் திருத்தந்தைக்காக நான் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நற்சுகம் அவர்களுக்கு தந்தருளும், அவர்களை திடப்படுத்தியருளும், உறுதிப்படுத்தியருளும். இதோ என் பிள்ளைகள் காலை பலியிலே உமோடு ஒன்றிணைந்து நீ தருகின்ற ஆற்றலை ஆசிரியை பெற்று இந்த நாளை சந்திக்க செல்லுகின்ற இந்த வேளையிலே உம்மை உறுதியாக சிக்கனை பிடித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் வாழ் வருகின்ற எல்லா சிக்கலிலிருந்து அவர்களை விடுவித்தருள்வீராக. இந்த நாளிலே சந்திக்க போகின்ற எல்லா நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியானவைகளாக இருக்கவும், நல்லவைகளாக நிகழவும் நீர் அவரோடு இருந்து பயணிப்பீராக. உயரத்தில் நோக்கிருந்த வணங்கள் சகோதர சோர்களையும் இறந்தவனை நினைகூர்ந்து ஒளிமிக்கம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவள் மக்கு வந்திருந்த புனிதராக அனைவடலையான வழி தோழமை கொண்டு உன் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. அருமையான மக்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்க வருகின்றோம். பல நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீ திருப்பலிக்கு செல்வதால் உனக்கு என்ன பயன் என்பது. ஒருவேளை நமக்கு கூட அவநம்பிக்கையினால் எழும்புகின்ற ஒரு குழப்பம், திருப்பலிக்கு சென்றேன், எனக்கு என்ன கிடைத்தது என்கின்ற ஒரு கேள்வி. ஆனால் நம் வாழ்வில் இருக்கின்ற ஒரு தவறு, ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை சிக்கன பிடிக்கின்ற ஒன்றாக இல்லாமல் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லுகின்ற சூழல்கள் வருகின்ற பொழுது விட்டு செல்லுகின்ற மனநிலையை கொண்டிருப்பதால் தான் நாம் விடப்பட்டவர்களாக நினைக்கின்றோம். ஆனால் இறைவனை சிக்கனை படித்து கொண்டு வாழுகின்ற பொழுது எல்லா சிக்கலிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தருகின்றார், விடுவிக்கின்றார் என உணர்வோடு கரம் விரித்து கடவுள் கருது ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேருமத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசுவே, என் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. என் வாழ்க்கையிலே நீர் தருகின்ற அமைதியை பெறுவதற்கு தடையாக நாங்கள் இருக்கலாம், என் மனநிலைகள் இருக்கலாம், வாழ்க்கை முறைகள் இருக்கலாம். இருப்பினும் நீ பரிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். எனவே எங்களது குற்றங்குறைகளை மன்னித்து நீ தருகின்ற அமைதியை நான் அனுபவிக்க ஏற்றவர்களாக மாற்றுவீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் அருளிய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக எந்நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே.
தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே, எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மரணிகளின் வழியாக கிறிஸ்துவின் மீட்பின் பிணையை பெற்றுக்கொண்டுள்ளோ. இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு சிக்கலிருந்து விடுபட்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, அதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். அதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.